ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டடிஸ் அவர். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சம் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட சேனல் புதுசாக வந்திருந்தாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாவே வட்டிக்கு குட்டி போடுறது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மக்களே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஒரு 100 ரூபா. ஓகேங்களா, ஒரு 1000 rupees. ஓகே, 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வட்டி விடுறேன். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலும் ஒரு 10% நான் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, 10% நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு வந்து வட்டிக்கு தரேன். அப்போ 1 year கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அந்த 1000 ரூபாய்க்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அப்போ 1 year கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 100 ரூபா வருமா? இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு 100 ரூபா வரும். அதே செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து மறுபடியும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ பிரின்சிபல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அதே பிரின்சிபல்ல 1000க்கு 10% 100. அப்போ செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் வரும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு, ஓகேங்களா, டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 1200 நமக்கு வந்து வருமா? 1200 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பே பண்ணுவீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அதே 1000 rupees தான். ஓகேங்களா, பிரின்சிபல் அதே 1000 rupees தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%. ஓகேவா, 10% வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வட்டிக்கு தரேன். நீங்கள் 2 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் தரீங்க. அப்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டி வந்துருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம எப்பயுமே பிரின்சிபல் தான் நம்ம வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவோம். அப்போ பிரின்சிபல்ல 1000 ரூபாய்க்கு 100 ரூபா 10%னா 100 ரூபா வந்து வட்டி வந்திருக்கும். செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். பிரின்சிபல்ல 1000 rupeesக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா? அப்போ 100 ரூபா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 100 ரூபா இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து வட்டி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வட்டிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வட்டி குட்டி போடும். அப்போ 100 ரூபாய்க்கு 10% 10 ரூபாயா? 10 ரூபா. அப்போ ஈக்குவல் டு 110 ரூபா. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 1210 ரூபா. 1210 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட பே பண்ணுவீங்க. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடும், வட்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வட்டி போடுவோம். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா மக்களே? இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n மைனஸ் பி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இதே அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுனாக்க, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இங்கே வந்து பிரின்சிபல் இருக்கு. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்தாக்க பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா. அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். அதுதான் மக்களே நம்ம இங்கே வந்து போடுறோம் அமௌண்ட்டுன்னு. இங்கே இருக்கிற பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் போட்டாலும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபார்முலா. ஓகே, அதுதான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகே, சரி வாங்க சம்ஸ். ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹7,500 இஸ் borrowed at compound interest at the rate of 4% per annum. What will be the amount to be paid after 2 years? ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7500 அமௌண்ட் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4% per annumக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வட்டி விடுறேன். 2 years கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகேவா, இப்போ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 7500 7500. ஓகேவா,
1 plus rate of interest வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4/100 இன்ட்டு எத்தனை வருஷத்துக்குனால 2 years அப்போ மேலே வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்கு, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 100 வரும்னாக்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா 100 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7500 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 100 + 4 = 104 104/100 ஓகே whole square equal to 7500 இன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா 10 வந்து பார்த்தீங்கன்னா 2 times டிவைட் ஆகும், 24 வந்து பார்த்தீங்கன்னா 6 times, அதே மாதிரி 100 வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்போ 26/25 இன்ட்டு 26/25 26/25. அப்போ 25 வந்து பார்த்தீங்கன்னா 75 3 times டிவைட் பண்ணுமா, அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். அப்போ 25 வந்து பார்த்தீங்கன்னா 300 12 times டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 26 ஸ்கொயர், 26 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 676 676 இன்ட்டு 12. அப்போ 676 இன்ட்டு 10 + 676 இன்ட்டு 2 அப்போ 6760 வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா 676 + 676 அப்போ 6612 2 remainder 1 அப்போ 7714 14 + 6 = 20 அப்போ 21 2 66 12 12 + 7 = 19 19 + 2 = 21 ஓகே 628 ஓகேங்களா? அப்போ அமௌண்ட் = 8112. ஓகே மக்களே, எப்படி வந்ததுன்னு புரிஞ்சா? 7500 rupees இருக்கு. அந்த ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வட்டிக்கு வர்றேன். இது எந்த இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 4% per annum 2 years கழிச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தருவீங்க எங்கிட்டன்னு சொல்லி நீங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட் = பிரின்சிபல் × 1 + r/100 whole power n. அந்த ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் = 8112 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி வாங்க அடுத்த சம்பளம். அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா இன்வெஸ்டட் an amount of rupees 10,000 at compound interest rate of 10% per annum for a period of 3 years. Okay, how much amount will Raja get after 3 years? ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees அவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வட்டிக்கு விடுறாரு 10% per annumக்கு எத்தனை வருஷத்துல 3 இயர்ஸ்க்கு. அப்போ 3 வருஷம் கழிச்சு அவர் எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அமௌண்டோட ஃபார்முலா அமௌண்ட் = பிரின்சிபல் ஓகேவா, பிரின்சிபல் × 1 + r/100 r/100 whole power n. ஓகே whole power n. அப்போ = பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு எவ்வளோ இருக்கு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% 10/100 whole power n. ஓகே whole power n. அப்போ = 10,000 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, டினாமினேட்டரில் 100 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100 + 10 = 110 110/100 ஹோல் பவர் 3 இயர்ஸ் இங்கே வந்து கேட்டுருக்காங்க. அப்போ 3 வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா = 0 0 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 10,000 1 2 3 4 இன்ட்டு 11/10 ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூப் இருக்கு. அப்போ 11/10 இன்ட்டு மக்களே 11/10 இன்ட்டு 11/10
10 into 11/10. ஓகே 30 இருக்கு. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 10 into 11 cube வந்து பார்த்தீங்கன்னா 133 அப்போ amount equal to 13310. ஓகேங்களா? அமௌண்ட் ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா 13,310 தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது. புரிஞ்சுதா மக்களே? 10,000 rupees இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு 10% per annumக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 whole power n. இந்த ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னால நமக்கு அதுக்கான அமௌண்ட் ஈக்குவல் டு 13310 வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சதா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஹால்ஃப் இயர்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறப்ப என்ன பண்ணணும்னால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி குவார்டர்லின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஹால்ஃப் ஈக்குவல் டு 1/2. அதே மாதிரி குவார்டர்லின்னு கொடுத்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி டைமை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எதுக்குனால குவார்டர்னால 1/4. ஓகே மக்களே, புரிஞ்சதா? அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/2 / 100 whole power 2t - p. ஓகேங்களா? இதே அமௌண்ட்னாக்க இங்கே இருக்கிற பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போயிடும். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/2 வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சுனாக்க 200 × 2t. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. புரிஞ்சதா? சரி, வாங்க நம்ம சம்ஸுக்குள்ள போவோம். Find the amount of ₹1000 in 1 year at 5% compound interest payable half yearly. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விடுறாங்க 1 இயருக்கு. 5% வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா ஹால்ஃப் இயர்லி. அப்போ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + half yearனா 1/2. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 200 வந்துடும். 200 ஹோல் பவர். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year. அப்போ half yearனா இன்ட்டு 2. ஓகேவா? டைம் இன்ட்டு 2 அதுதான் half year. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா n இன்ட்டு 2. ஓகேவா? n இன்ட்டு இருங்க n இன்ட்டு 2. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2n அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்லி. அப்போது ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போது 5/200 இன்ட்டு 2 × 1 = 2. 2 × 1 = 2. அப்போது 1000 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 டினாமினேட்டர் வந்தாலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 200 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ 200 + 5 = 205/200 ஹோல் ஸ்கொயர். அப்போது 5ஆல் டிவைட் பண்ணோமா 4 1 20 வந்து பார்த்தீங்கன்னா 4 times ஆகும். அப்போ 40. அப்போ ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 41/40 இன்ட்டு 41/40. 20 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போது 10 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணோமா 5. அதேமாதிரி 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 times ஆகும். அப்போது ஈக்குவல் டு 5 இன்ட்டு 41 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 60. 41 பார்த்தீங்கன்னா 25 வந்து 9 வந்து மைனஸ் பண்ணணுமா 16. 9 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 81. 16 81 / 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42.
அப்போ 4 2 சார் 8 ஓகேவா. அப்போ 16 16 81 into 5 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவோமா 5 ஓகேவா. 1 5 சார் 5 8 5 சார் 40 அப்போ 0 ரிமைண்டர் 4 ஓகேவா. 6 5 சார் 30 34 30 plus 4 34 ரிமைண்டர் 3 5 1 5 3 வந்து பார்த்தீங்கன்னா 8 5 plus 3 equal to 8 divided by 8 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 0 5 0.50 வந்து பார்த்தீங்கன்னா 6 times டிவைட் ஆகும் அப்போ 6 அப்போ ஆன்சர் equal to 1 0 1 0 5 0.6 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 51 நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்ராக்சிமேட்லாம். அப்போ அமௌண்ட் equal to 1 0 amount equal to 1051 ஓகேங்களா. அமௌண்ட் equal to எவ்வளோனாக்க 1051 புரிஞ்சுதா மக்களே எப்படின்னு. 1000 rupees அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்லி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு 5% per annum. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு வந்து வரும்னாக்க அமௌண்ட்டுக்கான ஃபார்மா பிரின்சிபல் இன்ட்டு 1 plus r by 200 whole power 2n இந்த ஃபார்மா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுமா அமௌண்ட் equal to 1051 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஓகேங்களா. 105 25 105 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 50 ஆமாம் 50னாக்க 6 ஓகேங்களா. அப்போ 1057 ஓகே புரிஞ்சவங்களே 1057 தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 1 year கழிச்சு அவருக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு புரிஞ்சுதா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ₹7,500 is borrowed compound interest at the rate of 4% per annum. What will be the amount to be paid after 1 year if the interest is compound half yearly? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 7,500 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4% per annumக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணி அவர் வந்து 1 year கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது compound interest half yearly amount on a formula equal to principal into 1 plus the rate of interest by 100 whole power 2n ஏன்னா half year வரப்ப rate of interest நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி டைமையும் பார்த்தீங்கன்னா 2 ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. அப்போ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 அப்போ 7500 okay into 1 plus rate of interest வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்போ 4 by 200 into 2n ஆஃப்டர் 1 year தான் அவங்க வந்து கேல்குலேட் பண்ண சொல்லிடுறாங்க. அப்போ 2 into 1 equal to 2 equal to 7500 into இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 டினாமினேட்டரில் வரணும். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 200 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 200 + 4 equal to 204 ஓகேவா. 4 by 200 ஓகே 4 ஸ்கொயர். இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்ம வந்து டிவைட் பண்ணோமா 4 5 are 20 4 வந்து பார்த்தீங்கன்னா 1 times ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 5 are 20 அப்போ 50 அப்போ 7500 into 51 by 50 into 51 by 50 அப்போ 20 வந்து பார்த்தீங்கன்னா 20 கேன்சல் ஆயிரும். 5 5 are 25 அப்போ அந்த 25 வந்து பார்த்தீங்கன்னா 75 3 times வந்து மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணுமா அப்போ 3 times ஓகேவா. அடுத்தது அப்போ 3 into 51 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 51னாக்க 25 + 1 பார்த்தீங்கன்னா 26 அப்போ 2601 அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 3 into 1 equal to 3 3 into 1 equal to 3 3 into 0 equal to 0 6 3 18 அப்போ 8 ரிமைண்டர் 1 3 2 6 6 1 7 ஓகேவா. அப்போ
அமௌண்ட் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 7803 தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் ஹால்ஃப் இயரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணாக்கல அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7500 அமௌண்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதுவும் ஹால்ஃப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வட்டி விடுறேன் 4% per annum சொல்லிட்டு. அப்போ 1 இயர் கழிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் எனக்கு வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்கறாங்க. அதுக்கான ஹால்ஃப் இயருக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு 1 பிளஸ் ஆர் பை 200 இன்டு 2 இன்டு என். ஓகேங்களா? ஹால்ஃப் இயர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதே குவார்டர்னாக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹால்ஃப் இயர்லி இங்கே வந்து 2ஆல டிவைட் பண்ணி டைம் 2ஆல இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால அமௌண்ட் ஈக்குவல் டு 7803 வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. ஓகே மக்களே, புரிஞ்சதா? ஓகே மக்களே, நம்மளோட வீடியோ புரிஞ்சாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.